உங்க அப்பா ஒரு டைரக்டர். உங்க அம்மா வந்து ஒரு எழுத்தாளர். அண்ட் உங்க தாத்தா வந்து ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த சிச்சுவேஷன் தான் உங்கள ஒரு நடிகரா மாத்துச்சா? இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்லைங்க. அதாவது நான் ஒரு 10th கிளாஸ் வரைக்கும் படிக்கும்போது நான் நல்லாவே படிச்சுட்டு இருந்தேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னு தெரியல, நிறைய படங்கள் பார்த்து எங்கள் அப்பாவோட நிறைய ஷூட்டிங்லாம் போய் கொஞ்சம் அதுலேருந்து டைவர்ட் ஆக ஆரம்பித்தேன். இதில் கொஞ்சம் ஆசை வந்தது சினிமா அதில். அதாவது எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரும் இந்த ஃபீல்டில் இருந்ததுனால அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி சில பேர் வருவாங்கல்ல, அந்த ஸ்ட்ரகிள் நான் படலை. நான் கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டேன்னு சொல்லலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே நிறைய வார்லாம் நடந்தது. எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் வேண்டான்னு சொன்னாங்க. நான் இதில் பிடிவாதமாக இதில் தான் வரணும்னு சொன்னேன். அதில் நிறையா சண்டைலாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் மீறி எங்கள் அப்பா வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போது சப்போஸ் இவங்கெல்லாம் இந்த ஃபீல்டில் இல்லைன்னா நானும் கண்டிப்பாக வந்திருப்பேன். என்ன அந்த ஸ்ட்ரகிள் பட்டிருப்பேன். 10 கம்பெனி ஏறி இறங்கியிருப்பேன். ஒரு 3-4 இயர்ஸ் கொஞ்சம் லேட்டராக வந்திருப்பேன். ஆனால் கண்டிப்பாக டெஃபினட்டாக இதில் வந்திருப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது.